வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 81 காண்போமா? சனத்குமாரர்களிடமிருந்து தத்துவ ஞானத்தை பெற்ற பிறகு பிருது மகாராஜா ஒரு பொறுப்புள்ள சக்கரவர்த்தியாக விளங்கினார். ஒரே சமயத்தில் சத்திரியராகவும் மன்னராகவும் பக்தராகவும் தன் கடமைகளை செய்தார். எப்பொழுதும் பகவானுக்கு தொண்டனாகவே விளங்கினார். பிருது மகாராஜாவின் ஆட்சி முழுவதும் மிகவும் செழிப்பாக விளங்கியது. ஏராளமான செல்வ வளங்களை பெற்றிருந்தார். இருப்பினும் ஒரு சாதாரணமான இல்லறத்தானாகவே ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். பிருது மற்றும் மர்சிஸ் தம்பதியருக்கு 5 மைந்தர்கள் பிறந்தனர். விஜிதாஸ்வன், தூம்ரகேசன், ஹரியட்சன், திரவிணன் மற்றும் விருகன் ஆவர். பிருது மன்னரின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். சந்திர மண்டலத்தின் மன்னர் சோமராஜனை போல் பிருது மகாராஜா விளங்கினார். சூரிய தேவன் வெம்மையையும் ஒளியையும் கொடுத்துவிட்டு பூமியிலிருந்து தண்ணீரை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றதோ அதுபோல பிருது மகாராஜா ஆற்றலிலும் வரி வசூலிப்பதிலும் சூரியனைப் போல விளங்கினார். அக்னியை ஒருவரால் வெற்றி காண இயலாது, அதுபோல மன்னரின் ஆணையையும் யாராலும் மீற முடியாது. ஆற்றலிலும் யாரையும் வெல்ல முடியாத இந்திரனைப் போல் விளங்கினார். மழை நீர் எவ்வாறு ஒருவனது விருப்பங்களை நிறைவேற்றுகிறதோ அதுபோல மன்னர் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றினார். அறிவிலும் கல்வியிலும் யமதர்மனைப் போல் விளங்கினார். செல்வ செழிப்பில் குபேரனைப் போல் விளங்கினார். இரகசியங்களை காப்பதில் வருண பகவானை ஒத்திருந்தார். உடல் மற்றும் புலன் வலிமையில் காற்றினைப் போல் சக்தி மிக்கவராயிருந்தார். பிருதுவின் புகழ் மேலுலகம், நடுவுலகம், கீழ் உலகம் என்று இப்பிரபஞ்சம் முழுவதும் பேசப்பட்டது. பகவான் ராமச்சந்திரமூர்த்தியைப் போல் இவர் புகழ்பெற்று விளங்கினார். பிருது மகாராஜா வீடு பேறு அடைதல். மைத்ரேயர் தொடர்ந்து விதுரரிடம் கூறினார். உலகம் முழுவதற்கும் ஒரே அரசராக விளங்கிய பிருது மகாராஜா தான் பெற்ற செல்வம் அனைத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்க விரும்பினார். அவரவர் சமய நெறிகளுக்கு ஏற்றாற்போல் ஓய்வு ஊதியத்தை அளிக்க ஏற்பாடு செய்தார். தான் முதுமை அடைந்ததை நன்கு உணர்ந்தார். மகன்கள் 5வரையும் தன் மகள் போல் கருதிய இந்த பூமியை ஆள்வதற்கு அர்ப்பணித்தார். அவர்களை பிரிந்து சென்று தவம் செய்வதற்காக வனத்திற்கு வந்தார். கடுமையான தவத்தினை மேற்கொண்டார். சில நேரங்களில் கந்த மூலகங்கள், சில நேரங்களில் காய்ந்த சருகுகள், கனிகள் என உண்டார். தண்ணீர் ஒன்றை மட்டுமே அருந்தினார். காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்தார். ஸ்ரீமத் பாகவதம். கிரீஷ்மே பஞ்சதபா வீரோ வர்ஷாஸ்வ ஆசிர்ஷான் முனிஹி ஆகண்டமக்ன சிசிரே உதகே சண்டிலே சயக. வன வாழ்க்கைக்குரிய விதிமுறைகளையும் மகா முனிவர்களின் பாதையையும் பின்பற்றி கோடை காலத்தில் 5 வகையான உஷ்ண முறைகளையும் ஏற்றுக்கொண்டு பஞ்சதபா என்னும் வார்த்தை 5 வகையான உஷ்ணங்களை பற்றி குறிப்பிடுகின்றது. ஒருவன் நெருப்பின் நடுவே உட்காரும் பொழுது நெருப்பின் ஜுவாலைகளால் 4 புறமும் தலைக்கு மேல் சூரியனின் ஒளியினாலும் தாக்கப்படுவர். இது ஒரு வகையான தவமாகும். மழை காலத்தில் கனமழையின் பலத்த கரங்களுக்கு தன் உடலை கொடுத்து குளிர்காலத்தில் கழுத்து வரை நீரில் நின்று வெறும் தரையிலேயே படுத்தும் தன் வாழ்க்கையினை மேற்கொண்டார். 24 மணி நேரமும் பகவானின் பக்தி தொண்டிலேயே இருந்து வந்தார். உலக விஷயங்களில் இருந்து முற்றிலும் விடுதலை பெற்றார். சுவாச பயிற்சியின் மூலம் மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தினார். சனத்குமாரர்களால் அறிவுறுத்தப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதையினை பின்பற்றி வாழ்ந்த பிருது மன்னர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்பதனை பகுதி 82 காண்போமா? இந்த வீடியோவில் வரும் கண்ணன் அலங்காரம் அனைத்தையும் நமக்கு அனுப்பி வைத்தவர் ஸ்ரீமதி அனுராதா விஸ்வேஷன் அவர்கள். நன்றி மேம். நன்றி. வணக்கம்.